Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மட்டன் பிரியாணியில் சீரக சம்பா அரிசியை வச்சு நான் பண்ணியிருக்கேன். சீரக சம்பா அரிசி வந்து நார்மலாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து எடுத்துக்கோங்க. நெய் வந்து இந்த சீரக சம்பா அரிசிக்கு வந்து தனி ஃப்ளேவர் கொடுக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கீ வந்து 2 ஸ்பூன், எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஈக்குவல் போர்ஷனில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஸ்பைசஸ்க்கு நான் கடற்பாசி எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 3லேருந்து 4, அதே மாதிரி கிராம்பு வந்து ஒரு 3லேருந்து 4 எடுத்துக்கோங்க. அன்னாச்சி பூ 1 எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலை வந்து ஒரு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு வந்து போட்டுக்கோங்க. இப்போது பெரிய சைஸ் ஆனியன் வந்து 3 எடுத்திருக்கேன். க்ரீன் சில்லி வந்து 4 எடுத்திருக்கேன். நான் இங்கே வந்து 1/2 kg பிரியாணி பண்ணுறேன், அதனால் இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் ஆனியனோட குவான்டிட்டியும் நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கணும், கார்லிக் வந்து கம்மியாக இருக்கணும். இங்கே நான் வந்து கார்லிக் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஜிஞ்சர் வந்து ஒரு 75 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட் எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு வந்து எப்போவுமே இஞ்சி தான் அதிகமாக இருக்கணும், பூண்டு வந்து கம்மியாக இருக்கணும். ஒரு கை கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா அந்த மசாலாவோடு சேர்ந்து இது நல்ல ஒரு கோட்டாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கிடும். ஸோ அதனால் இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு கை கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கிடுங்க. பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிடணும். வெங்காயத்தை நீங்கள் நல்லா வதக்குனா தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ நம்ம அவசரமாக பண்ணுறோம் இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஹரிபரியாக பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து அந்த டேஸ்ட்டு நமக்கு வராது. ஸோ நீங்கள் குக்கரில் பண்ணாலுமே இல்லை நார்மலாக இந்த மாதிரி பிரியாணி பேனில் பண்ணாலுமே வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து நான் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். மசாலா ப்ரிப்பரேஷனுக்கு கர்டு வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி வந்து ஒரு 4 ஸ்பூன், அதே மாதிரி பிரியாணி மசாலா வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மசாலா பவுடர் எப்படி செய்யணும்னு நான் தனியாக ஒரு வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போது மட்டன் வந்து 1/2 kg வந்து போடுறேன். மட்டன் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மசாலாவோட வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோடையே மட்டன் கொஞ்சம் நேரம் வந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் 1லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி வந்து வச்சுக்கோங்க மட்டன் கொதிக்கிறதுக்காக. அரிசி தண்ணியோட மெஷர்மெண்ட் தனி, இது வந்து மட்டனுக்கான தண்ணி. மட்டன் வேகிறதுக்காக நீங்கள் 1லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் டைம் வந்து வச்சுக்கோங்க. அந்த டைம் மெஷர்மெண்ட் படி நீங்கள் இதை வந்து பாயில் பண்ணணும். அந்த பாயிலிங் மெத்தடே வந்து உங்களுக்கு அந்த பிரியாணிக்கான பக்குவம் வந்து வந்துடும். நார்மலாக வந்துட்டு குக்கரில் வச்சு பண்ணலாம், அது டைம் கன்சியூம் ஆகும். பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இப்போ வந்து நான் தண்ணி வந்து மெஷர்மெண்ட் வந்து அளந்து வச்சதை வந்து ஊற்றுறேன். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் அரிசி வந்து 1/2 kg எடுத்திருக்கேன், அதே மாதிரி மட்டன் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். நான் 1/2 kgக்கு வந்துட்டு எனக்கு ஒரு இப்போ 4 டம்ளர் வந்து அரிசி இருக்குது அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி வந்து மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டு தான் உங்களுக்கு அந்த சீரக சம்பா அரிசியோட பக்குவம். நீங்கள் 1 டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அரிசி வந்து நல்லா வராது. 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த எண்ணெய் எல்லாம் வெளியே வந்து பிரிஞ்சு வருது, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
அரிசியை வந்துட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச அரிசியை நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து உப்பும் லெமனும் வந்துட்டு ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. லெமன் வந்து ஒரு அரை லெமன் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து எப்போவுமே நீங்கள் டேஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு பிஞ்ச் வந்து அதிகமாக இருக்கணும். உங்களுக்கு அந்த தண்ணியை வந்து நீங்கள் லைட்டாக வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பிஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ரைஸோடு சேர்ந்து நல்ல ஒரு கரெக்டான லெவலில் வந்து இருக்கும். இப்போ நான் வந்து 25 மினிட்ஸ் தம் போட்டுறேன். தம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை வந்து கிளாத் வச்சு நீங்கள் சுற்றி அந்த மாதிரி போட்டாலும் சரி, அந்த தம்லேயே வந்துட்டு அது ஒரு 25 மினிட்ஸ் வேகணும். அப்போ தான் வந்துட்டு அது நல்லா அரிசிலாம் வந்து உடையாமல் வரும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. என்னோடய ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.